எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய உறுதிமொழியாம் அவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவனைப் போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்கச் செய்கிறார். அன்பானவர்களே, நாம் விழிக்கிறது சொந்த பலத்தில் இல்லை, கர்த்தரின் கிருபையிலே. நாம் விழிக்கிறது நம்மளை உண்டாக்கினவருடைய கரத்தில் இருக்கிறதுனால அவர் சில திட்டங்களை வைத்துக்கொண்டு அவரிடத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை, சில தரிசனங்களை, வெளிப்பாடுகளை வைத்துக்கொண்டு அவர் தெரிந்து கொண்ட மக்களை அதிகாலையிலே எழுப்புகிறது தேவனுக்கு வழக்கம். அதனால்தான் இங்க நான் காலையில ஏந்து கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா சிலரை கர்த்தர் எழுப்புகிறார். அதை தான் அங்க வாசிக்கிறோம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வாக்கை நான் சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானுடைய நாவை தந்தருளினீர். காலைதோறும் என்னை எழுப்புகிறீர். ஒவ்வொரு நாளும் எழுப்புகிறீங்க. ஏன்னா ஜனங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லணும்னு அறியும்படிக்கு காலையிலேயே எனக்கு வேண்டிய வார்த்தையை தர்றீங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை எழுப்புவாரே ஆனால் உங்களுடைய நாவை மற்றவர்களை குணமாக்குறதற்கு, ஆற்றுகிறதற்கு வேண்டிய ஆயுதமாய், எழுத்தாணியாய் பயன்படுத்துவார். அப்படி பயன்படுத்த அவர் எழுப்பும்போது எழுந்து கொள்வோம், அவருடைய வார்த்தை கேட்போம், அதை கொண்டு போய் மற்ற இடத்துல கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, நீர் பேசுகிற தேவன், எங்கள் நினைவில் உமது நினைவை வைக்கிறவர். உமது வார்த்தை எங்கள் சிந்தைக்குள் வைத்து அது எங்கள் நாவின் வழியாய் கடந்து போகும்பொழுது இளைப்படைந்தவர்கள், சோர்ந்து போனவர்கள், களைத்து போனவர்கள், மனமுடைந்து போனவர்கள், ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் அவர்களுக்கு வழிகாட்டியமாய் இருக்கும்படிக்கு ஆரோக்கியமான வார்த்தைகளை எங்கள் வாயில் வைக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கும் பொழுதே அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். God bless you, church. Have a blessed day.